ஹாய், இன்றைக்கி கலர்ஃபுல்லான சிக்கன் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அதில் பச்சை மிளகா, பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். தென் கொஞ்சம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கும். ஸோ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லிப்பொடி, இது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புளிப்புக்காக தயிர் இல்லை என்கிட்ட, ஸோ அதனால் மோரை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ஸ்லோ குக் பண்ணணும். அப்புறம் நல்லா வறுத்து வச்ச தேங்காய், பட்டை, பெருஞ்சீரகம், லவங்கம், கிராம்பு எல்லாம் கறி மசாலா எல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுட்டு, இது போன் பீஸ் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம வதக்கிட்டு மூடி வச்சிட்டோன்னா அதில் உள்ள தண்ணி பிரிஞ்சு வரும். ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். அப்பப்பமா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டால் போதும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்து தேங்காய், பட்டை, லவங்கம், அந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கிரேவியாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கன் 65 மசாலாவும் போட்டுட்டு, கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரையாக வேணும், ஏன்னா நைட்டு தான் பண்ணதுனால. இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கூட இதில் வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இது கெட்டு போகாது. மறுநாள் கூட நம்ம ஹீட் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்லாம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு சர்வ் பண்ண ரெடி ஆயாச்சு. இறக்கிடலாம்.